காலை நேர ஆராதனையிலும் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 62வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த மாதத்தின் முதலாவது ஆராதனையிலும் தேவன் நம்மை வழி நடத்தும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எவ்விதமாய் தேவன் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். இந்த மாதத்துக்கான வழிநடத்தலை நாம் புரிந்து கொள்ள, அதில் உற்சாகப்படுத்தப்படுவதற்கு நாம் இந்த வேத பகுதியை நாம் தியானிப்போம். ஏசாயா 62வது அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் நாம் கவனிக்கலாம். வாசிங்க. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமென். இந்த 2வது வசனத்தை கவனிங்க. ஏசாயா 62 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அதாவது வேதத்திலே பெயர் கொடுக்கப்படும் பொழுது அது மிகவும் முக்கியமான ஒரு தருணமாய் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறுவான் என்கிறதான ஒரு தரிசனத்தோடு அங்கே பெயர் சூட்டப்படுகிறது. சில நேரத்தில் அந்த குடும்பம் போகிறதான சூழ்நிலையின் நடுவிலே அந்த அனுபவத்தை வைத்து ஒரு மனுஷனுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறான். ஏன்? அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலையிலே அவள் பெற்றெடுக்கிறாள். யோசேப்பு அவருடைய 2 குமாரர்களுக்கும் மனாசே எப்ராயிம். மனாசே என்று சொன்னால் என் தகப்பனுடைய வீடு எனக்கு செய்தது எல்லாவற்றையும் நான் மறந்துவிட வேண்டும். அந்த அனுபவத்தின் நிமித்தம் இல்லாவிட்டால் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு அவருடைய பிள்ளைக்கு அந்த பெயரை சூட்டுகிறார். ஆனால் இங்கே நாங்கள் கவனித்தோம், ஏசாயா 62:2 ஒரு நாமத்தை அல்ல, புது நாமத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெயர் இருக்கிறது. வேதத்திலும் அநேக இடங்களிலே பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிற இந்த நீதிமானுடைய பெயர் முதலாவது ஆபிராம். சாராய் என்கிறதான இந்த பெயரை தேவன் சாரால் என்று மாற்றுகிறார். யாக்கோபு எத்தன் என்கிற இந்த மனுஷனுடைய பெயரை தேவன் இஸ்ரவேல் பிரபுவாய் மாற்றுகிறார். பெயர் மாற்றப்படுகிறது. அதான் புதிய நாமம் என்பதற்கான அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், சீமோன் என்று அழைக்கப்படுகிற அவருடைய சீஷன் அதற்கு பின்பதாக அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு ஆன பெயர் என்ன? பேதுரு. சீமோன் என்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் பேதுரு என்று பெயர் சூட்டுகிறார். எப்பொழுது இந்த பெயர் மாற்றப்படுகிறது? புதிய நாமங்கள் எப்பொழுது கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய மறுரூபமாக்குதல், ஒரு தொடுதல் உண்டாகும் பொழுது அங்கே அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அந்த பெயர் மாற்றப்படுவதற்கான காரணம் அவன் எப்படிப்பட்ட ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளுவான் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. தேவன் அவனை எப்படியாய் பார்க்கிறார்? சவுல் என்று அழைக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய பெயரை தேவன் மாற்றுகிறாரா? பவுல் என்று அவரை அழைக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த புதிய நாமம் என்றால் என்ன? நீங்க கவனிக்கலாம். அதே அதிகாரம் 4வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நீ ஹெப்சி என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹெப்சி என்கிறதான அந்த வார்த்தையின் அர்த்தம் இதுதான், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அப்புறம் பியூலா என்று சொன்னால்
உடன்படிக்கையின் நிமித்தம் நீ எனக்கு சொந்தமாய் கொன்றாய். இதுதான் இந்த ரெண்டு புதிய நாமத்தின் இந்த ரெண்டு புதிய நாமத்தின் அர்த்தங்களும் இதுதான். ஹெப்சி என்று சொன்னால் நீ என்னுடைய சந்தோஷமாய் மாறுகிறாய். நல்லா கவனிங்க. பியூலா என்று சொன்னால் நீ எனக்கு சொந்தமாய் கொள்ளுகிறாய். அப்ப புதிய நாமம் என்று 2வது வசனத்துல சொல்றார். 4வது வசனத்துல சொல்கிறார், அந்த புதிய நாமம் என்ன? உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், என் சந்தோஷத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன், நீ வாழ்க்கைப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது இந்த 2 வசனத்திலும் காணப்படுகிறது. 5வது வசனத்தின் கடைசியை நீங்க கவனிக்கலாம். இதுதான் புதிய நாமம். 5வது வசனத்தின் கடைசி என்ன சொல்கிறது? உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஒரு சந்திப்புக்கு பின்பதாக, ஒரு மறுரூபமாக்குதலுக்கு பின்பதாக இந்த பெயர் மாற்றப்படுகிறது. ஒரு சந்திப்புக்கு பின்பதாக, ஒரு மறுரூபமாக்குதலுக்கு பின்பதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. தேவனை சந்திக்கிற நமக்கு தேவன் தருகிற புதிய நாமம் என்ன தெரியுமா? நான் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், என் சந்தோஷத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறேன். இது ஏன் எங்களுக்கு மிக அவசியம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில, இன்றைக்கு இந்த மாதத்திலே பல காரியங்களை நீங்கள் செய்ய பிரயாசப்படுகிறீர்கள். இந்த மாதத்திலே இந்த வேலை இருக்கிறது, குடும்பத்தில் இந்த பொறுப்பு இருக்கிறது. இதையெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? சில நேரத்தில் எங்களுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றை நிரூபிக்கும்படியாக இருக்கிறது. சுவிசேஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஏற்றுக்கொள்ளுதல் இனி நமக்கு கிடைப்பதல்ல, ஏற்கனவே கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய பிரயாசத்துக்கு பின்பதாக நாம் நிரூபிக்க விரும்புகிற காரியம், நான் ஒரு நல்ல ஊழியன் என்றதை நான் உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும், நான் ஒரு நல்ல தலைவன் என்று நான் நிரூபிக்க வேண்டும், நான் ஒரு நல்ல தகப்பன் என்று நிரூபிக்க வேண்டும், நான் ஒரு நல்ல தாய் என்று நான் நிரூபிக்க வேண்டும். இதற்காக நம்ம பல காரியங்களை சிக்கிறோம். நான் யார் என்பதை நான் உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டும். உலகம் நம்மை பார்க்கிற விதம் இருக்கிறது. உலகம் ஒன்றை பார்த்து எங்களுக்குள்ளே காணும் பொழுது அதை வரவேற்கிறது. இதை அடையும்படியாக நாம் அதிக பிரயாசப்படுகிறோம். எதற்காக நாம் ஓடுகிறோமோ, தேவனை தவிர வேற எதற்காகவும் நாம் ஓடினால் அது நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும். தேவனுக்காக நாம் ஓடினால், நன்றாய் கவனிங்க, தேவனை முன்வைத்து நாம் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்காக நாம் ஓடினால் அது நம்மை விடுதலை செய்யும். ஆனால் தேவனுக்கு பதிலாக இன்னொன்றுக்காக நாம் பிரயாசப்பட்டு ஓடினால் அதை அடைந்த பின்பதாகவும் அதிலே திருப்தி இருக்காது. அது எங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அது எங்களுடைய அடையாளமாய் மாறும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். நல்ல வேலை செய்கிற நீங்கள், இன்னொரு மனுஷன் உங்களை பார்த்து நீங்கள் என்னதான் நல்ல வேலை செய்தாலும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒழுங்கா நடத்தவில்லை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில நாம் மக்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல பேரை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விரும்புகிறோம். அது தவறல்ல. ஆனால் நாம் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் நமக்கு பலன் என்ன தெரியுமா? தேவன் அவருடைய சந்தோஷத்தை இனி அல்ல, ஏற்கனவே நம்மேல் வைத்திருக்கிறார். அதுல கொஞ்சம் இளைப்பாற வேண்டும். அதிலிருந்து உங்களுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் சில நேரத்தில் தேவையற்ற தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். நம்முடைய பணத்தை நாம் கையாளுகிற விதம், நம்முடைய தீர்மானங்கள் சில நேரத்தில் சறுக்கி போகிறது. ஏன்? நான் நிரூபிக்க வேண்டும் நான் யார் என்று சொல்லி. ஆனால் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் நினைப்பதை விட நாம் அதிகமாய் நேசிக்கப்படுகிறோம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது இது ரெண்டும் நடக்கிறது. நாங்கள் நினைப்பதை விட நாங்கள் பாவி என்பதை உணர்கிறோம். அதை உணர்கிறோமா? எங்களுடைய மனதில் நாங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை, ஒரு அளவுக்கு நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு நினைவோடு நம்ம சம்டைம்ஸ்
ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே வருகிறோம். ஆனால் சுவிசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ நினைப்பதை விட நீ ஒரு கேவலமான உதவி இல்லாத ஒரு மனுஷன். அதுதான் உண்மை. இது ரெண்டுமே தேவ பிரசன்னம் தான் நமக்கு தருகிறது. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது எங்களால் என்ன சொல்றது, எங்களுடைய நீதியை பிரசன்ட் பண்ணவே முடியாது, எங்களுடைய ஒழுக்கத்தை பிரசன்ட் பண்ணவே முடியாது. அவருடைய பிரசன்னத்தில் தான் இந்த ரெண்டும் நடக்கிறது. ஆண்டவர் எங்களை தாழ்மைப்படுத்துகிறார், அதே நேரத்தில் எங்களை உயர்த்துகிறார். அப்போ பிரசன்னத்திற்குள்ளே வரும் பொழுது நானும் மனிதர்களிலே ஒரு சாதாரண மனிதன், நானும் நல்லவர்களிலே ஒரு நல்லவன் அல்ல. தேவ பிரசன்னம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நாம் நினைப்பதை விட உதவியற்றவர்களாய் பலவீனவர்களாய் நாம் நிற்கிறோம். அதே நேரத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த புதிய நாமம் என்ன சொல்லுகிறது, தேவன் உன் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவில்லை, அவருடைய சந்தோஷத்தை அவர் உன்மேலே வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், உனக்கு ஹெப்சி என்று நான் அழைக்கிறேன், என் சந்தோஷத்தை நான் உன்மேல் வைக்கிறேன், நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன், என் மகிழ்ச்சியாய் நான் உன்னை பார்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை நான் ஏதோ உன்னை மன்னித்து ஒரு பக்கமாய் நான் வைக்கவில்லை, என் சந்தோஷத்தின் காரணமாக உன்னை நான் வைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம். ஏனென்றால் இந்த பூமியிலே பல காரியங்களை நிரூபிக்கும்படியாக, எங்களுடைய சொல்லிலே நிரூபிக்க நாம் முயற்சி செய்கிறோம். சில நேரத்தில் எங்களுடைய தீர்மானத்திலே நாம் நிரூபிக்க முயற்சி செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே, தீர்மானங்களிலே, யோசனைகளிலே நாம் முயற்சி செய்கிறோம். இதை நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், மிகவும் முக்கியமான பார்வை என்னுடைய பார்வை. அந்த பார்வையில் நான் உன்னை என் சந்தோஷமாய் பார்க்கிறேன். உன் பார்வையிலே மனுஷன் பார்க்கிற பார்வை ரெண்டாவது, முதலாவது தேவன் பார்க்கிற பார்வை. அந்த பார்வை என்ன சொல்லுகிறது, நான் உன்னை என்னுடைய சந்தோஷமாய் மாற்றிக்கொள்கிறேன். ஆமென். இந்த அன்பு நமக்கு தேவையானது. 8 வயதிலே ஒரு தகப்பன் தாய் இல்லாத ஒரு பிள்ளை 7 முறை ஃபாஸ்டர் கேர் என்று சொன்னால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை விருப்பத்தோடு ஒரு பெற்றோர் இல்லாவற்றால் ஒரு குடும்பம் எடுத்து வளர்ப்பார்கள். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் 8 வருடத்திற்கு அவன் 7 வீடுகள் மாறிட்டான். ஏனென்றால் அந்த வீடுகள் அவனை வளர்க்க முடியவில்லை. அவனுக்கு பல பிரச்சனைகள், இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை. அவன் எந்த மனுஷனையும் அவனால் நம்ப முடியாது. அவனுடைய அதாவது செயல்களிலே பல குழப்படியான செயல்கள். ஆனால் 8வது வருடம் முடியும் பொழுது அந்த நகரத்தில் இருந்ததான இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருந்த ஸ்தாபனம் அவனை அந்த ஸ்தாபனத்துக்கு கொண்டு வந்துட்டு, ஏன்னா எந்த வீட்டிலையும் அவனை வச்சு வளர்க்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 8வது வருடத்தில் ஒரு தனியான சகோதரி, அவள் ஒரு ஆசிரியர், அவள் இந்த ஸ்தாபனத்திற்குள்ளே வந்து இவனுடைய கதையை கேட்டு அவள் தீர்மானிச்சா, நான் இந்த பிள்ளையை எடுத்து நான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் எடுத்து வளர்க்கிறா. பல வருடங்கள் போகிறது. இதை ஒரு கதையாய் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். பல வருடங்களுக்கு பின்பதாக அந்த நகரத்தில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இந்த வாலிபன் உட்கார்கிறான். அந்த உத்தியோகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் அநேக பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவனிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது, திடீர்னு இவனுடைய பள்ளி பருவத்தை குறித்தும் இவன் சிறிய வயதிலே வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதில் அவர் சொல்லுகிறதான பதில் என்ன தெரியுமா, நான் என்னுடைய சிறிய வாழ்க்கையில், அதாவது என்னுடைய சிறிய வயதிலிருந்து என்னை யாரும் நேசிக்க கூடாத அளவுக்கு நான் வாழ்ந்து வந்தேன். யாரும் என்னை நேசிக்க முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்து வந்தேன். ஆனாலும் அவளுடைய அந்த தாய் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், இவர்கள் நான் நினைப்பதை பார்க்கிலும் என்னை நேசித்த பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறியது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா, இது நீங்கள் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்க முன்பதாக நீங்கள் நினைப்பதை விட தேவனுடைய கண்களிலே நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்கிற உண்மைதான் உங்களுக்குள்ளே பெரிய ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும். அதான் இஸ்ரவேலுக்கு அவர் சொல்லுகிறார், நீ பாழாய் போன ஒரு நிலை தான், ஆனால் என்னுடைய சந்தோஷமாய் நீ இருக்கிறாய். நீ உடைந்து போன ஒரு நிலை தான் எருசலேமே, ஆனால் நீ என்னுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிறாய். இந்த மகிழ்ச்சியை பெற்றவர்களாய் தான் இந்த பூமிக்குள்ளே நாம் போகிறோம். நாம் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் காரணம் என்ன? என்னுடைய தேவனுடைய மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன். நான் இனி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஓடுவதல்ல,
இது மிக முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஊழியம், எங்களுடைய வாழ்க்கையில் நாம் படுகிற பிரயாசம், இரவு பகலாக நம்ம ஓடுகிறோம் ஒரு ஊழியத்தில். திடீர்னு ஒரு விசுவாசியுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஒரு ஒழுங்கான ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லி. அதை எப்படி உள்வாங்கிக் கொள்வது? தேவனுடைய மகிழ்ச்சியாய் தேவன் என்னை ஏற்கனவே பார்க்கிறார். எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ளலாம், எண்ணத்தை நான் சரிப்படுத்தலாம். ஆனால் அது ஒரு விஷமாய் என் ஆத்துமாவுக்குள்ளே இறங்க விடக்கூடாது. இதுதான் பிள்ளைகள் சில நேரத்தில் நன்றியற்றவர்களாய் வாய் தவறி பேசும் பொழுது, நீங்கள் இரவு பகலாய் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் படுகிற பிரயாசம், ஒரு தாய் தகப்பன் படுகிற பிரயாசம். ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது ஏதோ ஒரு சம்பவத்தில் ஒரு விஷத்தை போல அவருடைய வார்த்தை வெளியே வந்துடும். அது உங்களுடைய ஆத்துமாவை கொல்லாதபடிக்கு. ஏன் நீங்கள் இனி நிரூபிக்க ஓடுவதல்ல, நான் ஒரு நல்ல தகப்பன், நான் ஒரு நல்ல புருஷன், நான் ஒரு நல்ல ஊழியக்காரன், நான் ஒரு நல்ல தாய் என்று நிரூபிக்க ஓடுவதல்ல. உலகத்திலேயே மிக தேவையான அவசியமான வார்த்தை தேவன் ஏற்கனவே உங்களுக்கு தருகிறார். அவர் சொல்லுகிறார், என் சந்தோஷமாய் நான் உன்னை பார்க்கிறேன், என் மகிழ்ச்சியாய் நான் உன்னை பார்க்கிறேன். உன்னை நான் மன்னித்து எனக்குள்ளே நான் கொண்டு வரவில்லை, நீ என்னுடைய சந்தோஷம், என் கண்கள் உன்மேலே இருக்கிறது. இதை தான் அவர் சொல்லுகிறார். இதுதான் புதிய நாமம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. எதையும் உங்களை ஆளுகை செய்ய விட வேண்டாம். எல்லாத்திற்காக பிரயாசப்படுங்கள், ஆனால் தேவனுக்காக ஓடுங்க. தேவனை தவிர இன்னொன்றுக்காக ஓட ஆரம்பித்தால் அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுக்கு பதிலாக இன்னொன்றுக்காக நீங்கள் ஓடினால் வாழ்க்கையிலே அது உங்களை அடிமையாக்கிவிடும். அது உங்களுடைய அடையாளம் அல்ல. தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையிலே உங்களுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். ஏன்? நீங்கள் நீதியாய் வாழ்ந்தபடியினாலே அல்ல, பாழாயிருந்த உங்களை தான் தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறார். உடைந்து போன உங்களை தான் தேவன் சந்தோஷமாய் பார்க்கிறார். இதுதான் உங்களுடைய ஆரம்பமே. இந்த ஓட்டத்தின் ஆரம்பமே இப்படிதான் இருக்கிறது என்றால் இதன் முடிவு மாற வேண்டாம். இது முடிவும் மாறக்கூடாது. தேவனின் சந்தோஷத்தில் இளைப்பாருங்கள். தேவனின் சந்தோஷத்திலே நீங்கள் மற்ற எதற்காகவும் தடுமாற வேண்டாம். எதற்கையும் நிரூபிக்க, அதாவது பிழையான தீர்மானங்களை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். மனுஷனுக்கு ஒன்றை நிரூபிப்பதற்காக எதையும் செய்ய வேண்டாம். தேவனுடைய நேசத்தை பெற்று நீதிக்கு நில்லுங்கள். பணத்தை சரியாய் கையாளுங்கள். தவறுகள் நடக்கும் பொழுது சரியான தீர்மானங்களை எடுங்கள். எதையும் நிரூபிக்க ஓட வேண்டாம். இது மிகவும் மிக முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கையில். ஒரு பேச்சு வரும் பொழுது அதற்கு மறு பேச்சு கொடுப்பதற்கு காரணம் என்ன? நான் நிரூபிக்கணும் நான் யார் என்று சொல்லி. என் ஞானத்தை நிரூபிக்க, என் படிப்பை நிரூபிக்க, என் பணபலத்தை நிரூபிக்க நாம் சிக்கிடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிறேன், நீ என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறாய். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இதில் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது இந்த முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தால் தேவனுடைய சந்தோஷம். ஏசாயா 61வது அதிகாரம், இது ஏசாயாவின் பாடல்கள் என்று சொல்லப்படுகிற 61வது அதிகாரம் முதலாவது வசனத்தை கவனிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஓகே, அவ்வளவு போதும். இதுல பல காரியங்கள் இருக்கிறது. நான் என்னத்தை இதுல காண்பிக்க விரும்புறேன் தெரியுமா? இதை யாரு பேசுகிறா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பதை யாரு சொன்னா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த பாடல் யார் பாடுவது? இயேசு கிறிஸ்து. தீர்க்க தரிசனமா ஏசாயா இதை எழுதுகிறார். அவர் பாடுகிற பாடல் யாரின் மேலே பாடுகிறார்? இங்கே நீங்கள் பார்த்தால் 62வது அதிகாரம் 1வது வசனம், இது தனிநபருக்கான ஒரு வார்த்தை அல்ல. எப்படி ஆரம்பிக்கிறது? 62வது அதிகாரம் 1வது வசனம், சீயோனின் நிமித்தம், அது ஒரு பட்டணம். எருசலேம், அது ஒரு பட்டணம். அதற்கு பின்பதாக தொடர்ந்து வாசிங்கள், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படின்றால் இது ஒரு தனிநபருக்கான, நல்ல கவனிங்க, தனிநபருக்கான ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சீயோனுக்கு கொடுக்கப்படுகிறது, எருசலேமுக்கு கொடுக்கப்படுகிறது. எருசலேம் என்றால் என்ன? அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவருடைய ஜனத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மக்களின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாரின் மேலே கூறப்படுகிறது தெரியுமா? யாரை அவருடைய சந்தோஷமாய் பார்க்கிறார்? எங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். ஆனால் சரியான பதில் என்ன தெரியுமா? அவருடைய சபையை அவருடைய சந்தோஷமாய் பார்க்கிறார். அவருடைய ஜனத்தை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். இதுல 4வது வசனத்தை நீங்க கவனிக்கலாம்.
இதை நான் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். 3வது வசனம், 3வது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அலங்காரமான கிரீடம். கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஓடுகிற அனைவருக்கும் அல்ல, அந்த ஓட்டத்திலே ஜெயிக்கிறவர்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படுது. அவர்களுக்கு தான் கிரீடம் வைக்கப்படும். அப்ப கிறிஸ்துவுடைய கிரீடம் யார்? நல்லா கவனிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டபடினாலே எல்லா அவமானத்தையும் சுமந்தார். அப்ப சிலுவைக்கு பின்பதாக அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? சிலுவைக்கு பின்பதாக ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது என்ன தெரியுமா? ஆதியிலே அவருக்கு எல்லாம் அதிகாரம் இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார், தேவ சாயலாய் இருந்தார். சிலுவைக்கு முன்பதாகவே அவர் பிசாசின் மேலே அதிகாரம் உள்ளவராயிருந்தார். எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சிலுவைக்கு பின்பதாக அவர் பெற்றுக்கொண்ட கிரீடமும் அவர் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் யார் தெரியுமா? நீங்களும் நானும். இது என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும். எனக்கு ஒரு விதமான இளைப்பாறுதலை இது தர வேண்டும். அவர் சம்பாதித்தது என்ன தெரியுமா? சிலுவையிலே அதிகாரம் அல்ல, அவர் சம்பாதித்தது தெய்வத்துவம் அல்ல, அவர் சம்பாதித்தது அவருடைய சபையை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் அவருடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்காக தான் அவர் பாடுபடுகிறார். அந்த சந்தோஷத்திற்காக தான் அவர் அவமானத்தை சுமக்கிறார். இதை தான் இந்த வசனங்களை சொல்லுகிறது. மணவாளன் மணவாட்டியின் மேலே சந்தோஷப்படுவதை போல, அதுதான் அந்த அர்த்தம். இந்த முழு, அதாவது கிரியேஷன், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய எல்லா செயலுக்கு பின்பதாக தேவன் பிரயாசப்படுவது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் குமாரனான கிறிஸ்துவுக்கு யாரை தேடுகிறார்? யாரை ஆயத்தப்படுத்துகிறார்? ஒரு மணவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மணவாட்டி யார்? சபை. இந்த மணவாட்டி யார்? தேவ ஜனம். இந்த மணவாட்டியும் இந்த சபையும் யார்? நீங்களும் நானும். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நான் சம்பாதித்து கொண்ட, என் மரணத்தின் மூலமாக நான் சம்பாதித்து கொண்ட பெரிய பரிசு நீயும் நானும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படின்றால் அது கவனிங்க, இது ஏன் இந்த சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த சந்தோஷத்தில் நாம் எப்படி பங்கு பெறலாம்? முதலாவது, இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் எப்படி பங்கு பெறலாம் என்று சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் கவனிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஓகே, கவனிங்க. இப்ப நான் சொன்னேன், புதிய நாமம், தேவன் எங்கள் மேல் சந்தோஷமாய் இருக்கிறார். கிறிஸ்து பெற்றுக்கொண்ட கிரீடமும் அவருக்கு முன்பதாய் வைக்கப்பட்ட சந்தோஷமும் யாரு? சபை. அந்த சபைக்கு இன்னொரு வரைபடம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன தெரியுமா? அவருடைய மணவாட்டி. அப்ப கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி என்றால் நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்திலே இந்த சந்தோஷத்திற்குள்ளே எப்படி பிரவேசிக்கலாம் தெரியுமா? ஒரு தோழனாய் நான் இருக்கிறேன், ஒரு தோழியாய் இருக்கிறேன். அப்ப திருமணத்தில் தோழர்கள், தோழிகள் அவர்கள் அல்ல முக்கியமான நபர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மணவாளன் மணவாட்டியை சந்திக்க மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த மாதத்தில் 4 வாரங்கள் நீங்கள் ஊழியத்திற்கு வரும் பொழுது, சபையோடு இணைந்து வேலை செய்யும் பொழுது, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வரங்கள், அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான, ஏனென்றால் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு மணவாட்டியின் தோழியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். யாரை சந்திக்கும்படியாக? மணவாளனை சந்திக்கும்படியாக. அப்ப சபைக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு வரங்கள், உங்களுக்கு ஞானம், உங்களுக்கு கிருபைகள் இருக்கிறதா என்று நான் கேட்கவில்லை. அதை நீங்கள் தீட்டிக் கொள்ளுகிறீர்களா? உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான வரங்கள், உங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஈவு, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தாளந்து அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் தீட்டப்பட்ட விதத்திலே நீங்கள் சபையை உற்சாகப்படுத்த, சபையை ஆயத்தப்படுத்த, சபையை அழகுபடுத்துகிற விதத்திலே ஒவ்வொரு வாரமும் வருகிறீர்களா? உங்கள் ஊழியத்தை எப்படி செய்கிறீர்கள்? ஜெபத்தோடு செய்கிறீர்களா? உங்கள் ஊழியத்தை எப்படி செய்கிறீர்கள்? பக்தியோடு செய்கிறீர்களா? தேவ பயத்தோடு செய்கிறீர்களா? என்றால் எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு ஒரு தோழனாக, ஒரு தோழியாக
இந்த சபையை நாம் என்ன செய்கிறோம்? தேவ ஜனத்தை மணவாளனை சந்திக்கிற அந்த இடத்திற்கு நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? சபையிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை எப்படி செய்கிறீர்கள்? நம்முடைய வரங்களை நாம் தீட்டிக் கொள்ளுகிறோமா? நமக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்கிறோமா? அதை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு மணவாளனாக, ஒரு மணவாட்டியாக எனக்கு என்ன என்பது அல்ல, அந்த தோழியுடைய வேலை, அந்த தோழனுடைய வேலை. இந்த மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். இந்த மணவாட்டி தேவனை, மணவாளனை சந்திக்க அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் முதலாவது. பவுல் சொல்கிறார் ரோமர் 12:15, துக்கப்படுகிறவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள்? துக்கப்படுங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோடு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்ப இந்த மாதத்திலே எந்த விதத்திலே நீங்கள் சபையை கட்டலாம், எந்த விதத்திலே சபை மக்களை நீங்கள் கட்டலாம், எந்த விதத்திலே சபையில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தத்தை கொண்டு வரலாம், அதை கவனித்து பாருங்கள். முதலாவது நான் சொல்லுகிறேன், ஒரு தோழனாக, ஒரு தோழியாக நாம் எப்படி சபையை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களிலே அவன் வளர வேண்டும். 1 பேதுரு 4:10 குறித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான பக்குவம், அதை நாம் எப்படி வளர்த்து கொள்ளுகிறோம், அதை எப்படி நாம் தீட்டிக் கொள்ளுகிறோம். சபைக்குள்ளே வரும் பொழுது எந்த ஆயத்தத்தோடு நாம் வருகிறோம்? சபைக்குள்ளே வரும் பொழுது எந்த விதமான ஆயத்தத்தோடு நாம் வருகிறோம்? இது நமக்கு மிக முக்கியம். 2வது, தோழன், அதாவது மணவாட்டிக்கு உதவியாக இருக்க வேண்டும். தோழி மணவாட்டிக்கு உதவியாக இருக்க வேண்டும். தோழன் ஒரு நாளும் மணவாட்டியை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. சபையிலே நாம் பங்கு வகிக்கிற நாம், தலைவர்களாக இருக்கிற நாம், ஊழியர்களாக இருக்கிற நாம் எந்த ஆலோசனை கொடுத்தாலும், நாம் எந்த உதவி செய்தாலும் மணவாட்டியின் நோக்கத்தை எங்கள் பக்கமாய் அல்ல, கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்ப வேண்டும். உங்களுடைய ஊழியத்திலிருந்து, உங்களுடைய பிரயாசத்திலிருந்து, சபையிலே உள்ளுக்கு செய்கிறது, சபைக்கு வெளியே செய்கிறது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கிற எல்லா ஆலோசனையிலும், நீங்கள் கொடுக்கிற எல்லா உதவிகளிலும், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் மணவாட்டி உங்களை நோக்கி பார்ப்பதல்ல. யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படுகிறாரா? தேவனின் மேலே அவர்களுக்கு ஒரு ஆசை வருகிறதா? உங்களோட நடப்பதினாலே இயேசுவின் மேலே அவர்களுக்கு அன்பு உண்டாகிறதா? இதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், எங்கள் வரங்களை நாம் தீட்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் கிருபைகளை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். ஏன்? சபையை ஆயத்தப்படுத்த. இது எங்களுடைய பங்கு. 2வது, எல்லாருடைய நோக்கம் என்னை பற்றி அல்ல. விசேஷமாக தலைவர்களாக இருக்கிற எங்களுக்கு தான் இது ஒரு பெரிய சவால். முன்பதாய் நிற்கிற எங்களுக்கு தான் இது ஒரு சவால். ஏன்? அறியாமலே நாம் சபையின் கவனத்தை எங்கள் பக்கமாய் திருப்பலாம். அறியாமலே சபையை எங்களுக்காக நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் இது எங்களுடையதல்ல. இந்த மணவாட்டி யாரை சந்திக்க வேண்டும்? மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கடைசி 6வது 7வது வசனம். முதலாவது வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார், சீயோனுக்கு நான் நன்மை செய்யும் வரைக்கும், சீயோனுக்கு நீதி செய்யும் வரைக்கும் நான் அமர்வதில்லை, நான் இளைப்பாறுவதில்லை. ஓகே, இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் முதலாவது வசனம் எப்படி சொல்லப்படுகிறது தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் ஜாயன் ஐ வில் நாட் கீப் ஸ்டில். அதாவது சீயோனின் மேலே நான் அன்பாக இருக்கிறபடினாலே, சீயோனின் மேலே நான் மிக அன்பாக இருக்கிறபடினாலே நான் அவனுக்கு நீதி செய்கிறேன். கவனிங்க, கடவுள் உங்களுக்காக இந்த மாதத்தில் எழுந்திருக்கும் பொழுது, கடவுள் உங்களுக்காக விசாரிக்கும் பொழுது, கடவுள் உங்களுக்காக நீதி செய்யும் பொழுது, கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது, அது எதின் நிமித்தமாக தெரியுமா? அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக. இது மிக முக்கியம். நீங்கள் அநேக நாட்களாய் கேட்கிற நீதி உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது, அநேக நாட்களாய் பிரயாசப்படுகிற காரியத்திற்காக தேவன் எழுந்து நிற்கும் பொழுது, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இதை அவர் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப 6வது 7வது வசனம் கடைசியா முடிப்போம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத
ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஓகே, இப்ப கவனிங்க, ஜாமக்காரர்களை அவர் கட்டளையிடுகிறாராம் ஒரு நகரத்தை காக்கும்படியாக. இதுதான் எங்களுடைய மூன்றாவது பங்கு. இந்த சந்தோஷத்திற்குள்ள எப்படி வருவது? முதலாவது நான் சொன்னேன், இந்த சந்தோஷத்திற்குள்ளே எப்படி வருவது? எங்கள் கிருபைகள் வரங்களை நாம் தீட்டிக் கொள்கிறோம், வளர்த்து கொள்கிறோம், சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக. ரெண்டாவது, எப்படி இந்த சந்தோஷத்திற்குள்ளே சரியாய் நடப்பது? சபையும் சபை மக்களையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் எங்கள் பக்கமாய் திருப்புவதல்ல, இயேசுவின் மேலே அன்பு செய்ய வைப்பது, இயேசுவை உண்மையாய் அவர்களை தொடர வைப்பது. மூன்றாவது இங்க சொல்கிறேன், நான் ஜாமக்காரர்களை நியமிக்கிறேன். அடுத்த தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நீங்க அமைதியா இருக்க வேண்டாம். முதலாவது வசனத்துல சொல்றார் நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு. இங்க சொல்லுகிறார் நீங்கள் அமைதியா இருக்கக்கூடாது. யாரை பார்த்து சொல்கிறார்? பட்டணத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதான ஜாமக்காரர்கள். 7வது வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இப்ப இந்த ஜாமக்காரர்களுடைய வேலை என்ன தெரியுமா? எருசலேமை காவல் காப்பது மாத்திரமல்ல, ஆனால் தேவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் இந்த சந்தோஷத்திற்குள்ளே வருவது. அவர் அமர்வதல்ல சீயோனுக்கு நீதி செய்யும் வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்களும் அமர வேண்டாம், இளைப்பாற வேண்டாம். தொடர்ந்து இரவு பகலாய் என்ன செய்யுங்க? ஜாமக்காரர்களாய் காவல் காப்பது மாத்திரமல்ல, நீங்கள் பரிந்து பேசுங்கள். இதுதான் ஜெபத்தின் வல்லமையாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இதுதான் வேதம் சொல்கிறது, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு. இது தேவ சித்தமாய் இருக்கிறது. எல்லா வெற்றிலும் சந்தோஷமாய் இருங்கள், எல்லாத்திற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஏன் ஞாபகப்படுத்த சொல்லுகிறார்? ஏன் ஓயாமல் வாக்குத்தத்தங்களை தனக்கு சொல்லுகிறார்? அவர் மறந்து போகிறபடினாலயா? இல்லை, நமக்கு ஒரு பங்கை தேவன் தருகிறார். உதாரணத்திற்கு ஆண்டவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் அறிக்கை செய்ய முன்பதாகவே உங்களுடைய பிதாவானவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி. உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும், ஆனாலும் ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அவர் அமர்வதல்ல, உங்களுக்கு சீயோனுக்கு இளைப்பாறுதல் தரும் வரைக்கும், சீயோனை மனமகிழ்ச்சியாக மாற்றும் வரைக்கும் அவர் அமர்வதல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரை நியமிக்கிறார்? ஜாமக்காரர்களை நியமிக்கிறார். எதற்காக? பரிந்து பேசும்படியாக. ஜெபத்திலே அவருடைய பட்டணத்திற்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ஜனத்திற்காக. இந்த 4 வாரத்தில் பல செய்திகள் உங்களுடைய காதுக்கு வரும். சிலர் தவறான தீர்மானங்கள் நிமித்தமாக பணத்தை இழந்து போவார்கள். சிலர் அவர்களுடைய சொந்தக்காரர்களை இழந்து போவார்கள். இப்படி சபைக்குள்ள நாம் வந்து போகும் பொழுது பல செய்திகள் நமக்கு வருகிறது. எப்படி இந்த மனவாட்டியை நாம் ஆயத்தப்படுத்துவது? முதலாவது, எங்கள் வரங்களையும் எங்களுடைய ஊழியங்களையும் தீட்டிக் கொள்ளுகிறோம், வளர்ந்து கொள்ளுகிறோம், அதை பக்தியாய் நாம் செய்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதற்குள்ளே வரும் பொழுது. ஏன்? இது கிறிஸ்துவின் சந்தோஷம். கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கான காரணமே இந்த மனவாட்டி தான், இந்த சபை தான் அவருடைய சந்தோஷமாக இருக்கிறது. அதனால இதை விட்டு நாம் விலகி போவதல்ல, இதை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ரெண்டாவது, நாம் என்ன செய்கிறோம்? எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த உயர்விலும், எந்த சாட்சியிலும், எந்த ஜெயத்திலும் எங்கள் பக்கமாய் கவனத்தை திருப்புவதல்ல, கிறிஸ்துவின் பக்கமாய் கவனத்தை திருப்புகிறோம். அது கடினமாய் இருந்தாலும் அதை சகித்துக்கொண்டு கிறிஸ்து வெளிப்பட உதவி செய்கிறோம். எங்களை சுற்றி வருகிற வாலிபர்கள், எங்களோடு நடக்கிற சகோதரர்கள், எங்களுக்கு முன்பதாய் போகிற தாய்மார், தகப்பன்மார், இவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்திலே சிறந்த அன்பு தேவனுடைய அன்பு, உலகத்திலே பெரிய வல்லமை தேவனுடைய வல்லமை, உலகத்திலே மிக அதிகாரம் உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நாம் என்ன செய்கிறோம்? மனவாட்டிக்கு ஞாபகப்படுத்துகிறோம் உன்னுடைய சிறந்த அன்பு மணவாளன். மூன்றாவது, ஜாமக்காரனா இரவு பகலாய் நாம் கடவுளுடைய சமூகத்தில் மீண்டும் மீண்டும் போகிறோம், மீண்டும் மீண்டும் போகிறோம். ஏன்? ஜெபத்திலே தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு பங்கை தருகிறேன். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே எப்படின்னா, ஒரு புதிய மாதம் வரும் பொழுது ஒன்றுமே மாறுவதல்ல, ஆனால் ஒரு புதிய வழிநடத்தலை விரும்புகிறோம். ஒரு விதமாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த ஆயத்தத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கட்டும். அது என்ன தெரியுமா? என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய பரிந்து பேசுவது. நான் செய்திகள் கேட்கும் பொழுது, நான் மற்றவருடைய பிரச்சனைகள் என் காதுக்கு வரும் பொழுது நான் சற்று அமருகிறேன்.
அமர்ந்து அவர்களுக்காக நான் செய்கிற உதவி என்ன தெரியுமா? அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ இந்த காலை நேரத்தில் அநேக பிரச்சனைகளோடு, அநேக போராட்டத்தோடு சில நேரத்தில் நாம் இந்த இடத்துல வந்து உட்காருகிறோம். பாஸ்டர், இது என்ன புதிய நாமம்? கடவுள் என் மேலே. நான் சொல்லுகிறேன், கடவுள் எங்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறார் என்கிற சத்தியத்தில் முதலாவது இலை பாருங்க. நிரூபிக்க ஓட வேண்டாம். நிரூபிக்க ஓடுனீங்கன்னு சொன்னா தவறான, நீதியற்ற, பொய்யான, உலகத்திற்கு அதாவது மாறு வேஷத்தோடு உலகத்தை போலவே தீர்மானிக்க போயிருவீங்க. யாருக்கும் நிரூபிக்க போக வேண்டாம். கடவுளுடைய அன்பு உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறபடினால சரியானதை செய்யுங்க, அந்த அன்பின் நிமித்தமாக. நீதியானதை பேசுங்க, அந்த அன்பின் நிமித்தமாக. மனுஷன் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தூற்றி திரியலாம், ஆனால் பரவாயில்லை. நீங்கள் செய்கிற தீமைக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக செய்கிற நன்மையின் நிமித்தமாக அவன் எதையும் பேசலாம். அதை சகித்து கொள்ளுங்கள், என்றால் கடவுள் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். தகப்பன் உங்களை அவருடைய சந்தோஷமாய் மாற்றிருக்கிறார். அதனால் சபைக்கு வரும் பொழுது உங்களுடைய வரங்கள் அதில் ஆயத்தப்பட்டு தீட்டப்பட்ட, புதைத்து வைத்து கொண்டு வர வேண்டாம். அதை தீட்டப்பட்டவர்களாய், வளர்ந்தவர்களாய் வந்து நில்லுங்க. ரெண்டாவது, கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. மூன்றாவது, ஜெபத்திலே நாம் கட்டப்படுவோம், விண்ணப்பத்திலே கட்டப்படுவோம். நாம் செய்கிற உதவிகள், பிரச்சனத்திலே நாம் அநேக காரியங்களை செய்யலாம். நாம் பிரதானம் நாம் அவர்களுக்காய் ஜெபிப்பது. கடைசியாக சில வசனங்களோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். எல்லாவற்றையும். உங்களுக்கு வந்த தீமை தேவனால் அனுப்பப்பட்ட தீமை அல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அது தேவனுடைய தன்மையிலே இல்லை, அது தேவனுடைய சுபாவத்திலே இல்லை. தேவன் துன்மார்க்கனுக்கு நீதியை சரி கட்டுகிறார், அதுதான் உண்மை. ஆனால் அவர் தீமையை அனுப்புகிறவர் அல்ல. தீமை உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம், ஆனால் தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் தீமையை உனக்கு அனுப்பவில்லை, ஆனால் தீமையை நான் உனக்கு நன்மையாய் மாற்றுகிறேன். இது எங்களுடைய உறுதி. என்னதான் இருந்தாலும், என்னதான் வாக்குத்தத்தத்தில் இளைப்பாறினாலும், இதை தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதே அதிகாரம் ரோமர் 8வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளையும் சற்று கவனிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 18, 28 நம்ம வாசிச்சோம். ரோமர் 8:18 சொல்லுகிறது, ஆதலால் இக்கால பாடுகள். இது யார் பேசுகிறார்? பவுல் பேசுகிறார். நம்ம நினைப்போம் விசுவாசமான ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வெளியிட முடியாது என்று சொல்லி. ஆனா விசுவாசம் உள்ளவன் தான், கடவுளுக்காய் நடந்த ஒரு மனுஷன் தான். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இக்கால பாடுகள். அப்படின்றால் பவுல் பட்ட பாடுகள் என்று ஒன்று இருக்கிறது. பவுல் பட்ட வேதனைகள், பவுல் போன்ற சவால்கள். நம்ம நினைப்போம் விசுவாசம் நிறைந்த, ஆவி நிறைந்த ஒரு மனுஷன் இப்படி பேசக்கூடாது என்று. ஆனால் இது எங்களுடைய நிலைமையாக இருக்கலாம். இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பாகாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? தீமையை தேவன் அனுப்புவதல்ல, ஆனால் தீமையை தேவன் நன்மையாய் மாற்றலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம் என்ன சொல்கிறது? எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன். எப்பக்கமும், நம்ம அந்த வார்த்தையை அதாவது வேகமாக வாசிக்கிறோம். எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர் எண்ணக்கூடிய விதம் தான், அவர்கள் தான் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறார்கள். எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுவது மிக கடினமானது. நமக்கு சில காரியங்கள் நல்லா இருக்கும், அதில் 10ல் 1 காரியம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுதான் எங்களுடைய தலையை அப்படியே போட்டு என்ன குழப்பிக்கிட்டு இருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. சிலருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? எப்பக்கம் அப்படின்னா எல்லா பக்கமும் தடை, எல்லா பக்கமும் பிரச்சனை, எல்லா பக்கமும் துக்கம், எல்லா பக்கமும் அவமானம், எல்லா பக்கமும் அவர்களுக்கு கண்ணீர். சிலருக்கு அது இல்லை. சிலருக்கு ஒரு பக்கத்தில் பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு பாரத்தை நாம் சுமக்கிறோம். ஆனால் அந்த சபைக்குள்ள சிலர் வருகிறார்கள். ஏன் ஜாமக்காரர்களை தேவன் நியமிக்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக. சிலர் எப்பக்கம், எல்லா பக்கமும் அவர்களுக்கு அடைப்பு தான், எல்லா பக்கத்திலும் அவர்களுக்கு துக்கம் தான், எல்லா பக்கத்திலும் அவர்களுக்கு கண்ணீர் தான். அவர்களும் இதுதான் பாலடைந்து போவது. அங்கே நம்பிக்கை இல்லை. இந்த ஏசாயாவில் இருக்கிறதான வசனங்கள்ல மிக ஒரு அழகான வசனம் 66:3 சொல்லுகிறார், அவருடைய அபிஷேகம் என்மேல் அமர்வதினாலே. ஏசாயா 61 கடைசி வசனம், இதோடு நாம நிறைவு செய்யலாம். ஏசாயா 61:3,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஒரு ஆமேன் சொல்லுமா? இதுக்குதான் ஜாமக்காரர்கள். தேவன் நீதி செய்வார் என்பது மிக நிச்சயமானது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் தருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்படியே மூடி வச்சிருங்க. எழுந்திருப்போம். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம்.